மக்கள் நல கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். என்னுடைய மிகப்பெரிய வலிமை என்று கருதுவதே அரசியல் கட்சிகளில் இல்லாத 65% மக்களினுடைய எண்ண ஓட்டத்தில் தமிழகத்தை பல முனைகளிலும் பாழ்படுத்திவிட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வராமல் ஒரு நேர்மையான, வெளிப்படையான, ஊழலற்ற ஆட்சியை அமைக்க வேண்டும் என்கின்ற உன்னத குறிக்கோளோடு கடந்த வருடம் ஜூலை 27ஆம் தேதி அடித்தளம் அமைக்கப்பட்டு மக்கள் நல கூட்டு இயக்கமாக நிர்மாணிக்கப்பட்டு அதன் பின்னர் நவம்பர் 2ஆம் தேதி நாங்கள் அறிவிக்கிற பொழுது மக்கள் நல கூட்டணி என்று நாங்கள் பிரகடனம் செய்தோம். அதன் பின்னர் குறைந்தபட்ச செயல் திட்டம் வெளியிடப்பட்டு மதுரையில் தமிழக அரசியலையே உலுக்குகின்ற மாபெரும் மாநாடு ஜனவரி 26ஆம் தேதி நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 4 கட்சிகளினுடைய தலைவர்களும் சகோதரர் ஜி. ராமகிருஷ்ணன் அவர்களும், சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், சகோதரர் இரா. முத்தரசன் அவர்களும் நானும் 3 கட்ட பிரச்சார பயணத்தை வெற்றிகரமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம். கடலூரில் தொடங்கி காளையார் கோயில் வரையிலும் 3 நாட்கள் நாள்தோறும் லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து சுட்டரிக்கும் வெயிலிலும் நள்ளிரவு பொழுதிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் எங்கள் நிகழ்ச்சிகளிலே பங்கேற்கின்ற நிலை உருவாயிற்று. 2வது கட்ட கோவையில் தொடங்கி திண்டுக்கல்லில் 3 நாட்கள் இடைவிடாத பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு 3வது கட்டமாக ஆவடியில் தொடங்கி செங்கல்பட்டில் முடித்த அந்த பயணமும் 4 நாட்கள், மொத்தம் 22 மாவட்டங்களில் எங்களுடைய பிரச்சார பயணம் நடைபெற்றிருக்கிறது. தினந்தோறும் நள்ளிரவு தாண்டியும் பிரச்சார பயணம், பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்றன. எனவே கோடிக்கணக்கான மக்களை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் சமூக வலைதளங்களிலே எண்ணங்களை, செய்திகளை, கருத்துக்களை பரிமாறுவோர், குறிப்பாக இளம் தலைமுறையினர், மாணவர்கள், சமூக, அரசியல், பொருளாதார நிலைகளில் அக்கறை செலுத்துகின்ற ஒரு புதிய பரிமாணம் தமிழகத்தில் கடந்த 2 ஆண்டுகளுக்குள் உருவாகி இருக்கிறது. இதுதான் எங்கள் பலம். இது கண்ணுக்கு தெரியாத பலம், கருத்து கணிப்பிலே புலப்படாத பலம். இந்த பலத்தை கொண்டுதான் நாங்கள் உறுதியாக இம்முறை இந்த தேர்தலில் தமிழக அரசியல் 67க்கு பிறகு இல்லாத ஒரு புதியதோர் மாற்றமாக, மாற்று அரசியல், மாற்று பாதை என்றுதான் நாங்கள் அறிவித்துவிட்டு மக்கள் நல கூட்டணியினுடைய பிரச்சாரத்தை நாங்கள் தொடங்கினோம். இது அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கை தயாரிக்கின்ற பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 4ஆம் கட்ட சுற்றுப்பயணமும் நாங்கள் விரைவிலே மேற்கொள்ள இருக்கின்றோம். இதற்கு இடையில் நாங்கள் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திலும் தமிழ் மாநில காங்கிரசிலும் உள்ள அந்த கட்சி தலைவர்களை நாங்கள் சந்தித்து மக்கள் நல கூட்டணியில் கரம் கோர்க்க வாருங்கள் என்று அழைப்பு விடுத்தோம். அவர்கள் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கலைஞர் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்பு திமுக, தேமுதிக கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பழம் கனிந்து கொண்டிருக்கிறது, அது எப்பொழுதோ பாலில் விழும் என்று எதிர்பார்த்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். பழம் கரிந்தால் அது நல்ல தூய்மையான பாலில் விழ வேண்டும் என்றுதான் மக்கள் எதிர்பார்ப்பார்கள். நஞ்சு கலந்த பாலில், ஊழல் நஞ்சு கலந்த பாலில் அது விழுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு என்று நாங்கள் கருதுகிறோம். இப்பொழுது மக்கள் நல கூட்டணியின் கீழ்காணும் இணையதள பக்கங்களை அதிகாரப்பூர்வமாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். இதில் இன்று முதல் கூட்டணியின் சார்பில், மக்கள் நல கூட்டணியின் சார்பில் வெளியிடப்படுகின்ற அறிக்கைகள், பொதுக்கூட்ட நிகழ்வுகள், பிரச்சார பணிகள் தொடர்பான அனைத்து செய்திகளும், படங்கள், காணொளிகள் இந்த தளங்களில் நாள்தோறும் வெளியிடப்படும். பொதுமக்கள், இளைஞர்கள்,
இளைய தலைமுறையினர் தங்கள் கருத்துக்களை இந்த தளங்களில் பகிர்ந்து கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் களத்தில் மக்கள் நல கூட்டணிக்காக பணியாற்ற விளைகின்ற இளைஞர்கள், பொதுமக்கள், தன்னார்வ தொண்டர்கள் இந்த சமூக வலைதள பக்கங்கள் வழியாக எங்களை எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம். இணையதளம், முகநூல், ட்விட்டர், யூடியூப், மின்னஞ்சல், வாட்ஸ்அப் இதற்கான வலைத்தள முகவரிகள் நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதை இப்போ உங்களிடத்திலே தர இருக்கிறோம். www.makkalnalan.in, www.facebook.com மக்கள் நலன் 2016, www.twitter.com மக்கள் நலன் 2016, www.youtube.com மக்கள் நலன் 2016, மக்கள் நலன் tn@gmail.com. தொடர்புக்கான எண் 7305-234-234 7305-234-234. இந்த 234 என்கின்ற மொத்த தொகுதி எண்ணிக்கை இருமுறை நினைவூட்டுகிற விதத்தில் 7305-234-234 என்று நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கிறோம். இந்த குறிப்புகளை உங்களுக்கு இப்பொழுது தந்து விடுவோம். பேர்கள் எங்க இருக்கு? இதற்கான வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் 12 பேர் இடம்பெறுகிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், பாண்டியராஜன், பெருமாள்சாமி, நல்லலிங்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி சஜன் பராஜ், அகான் எழிலிமயன், சிபிஎம் சுதீர் ராஜா, வெல்கின் கவாஸ்கர், சிபிஐ மணிமுடி, பாஸ்கர், ராமசாமி.